ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி ரொட்டீன் க்ளீனிங் நான் என்னென்ன பண்ணுறேன், அதே மாதிரி நம்ம டீக்ளட்டரிங் மெத்தடில் டெய்லியுமே என்னென்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் ஈஸியாக எப்படி எல்லாத்தையுமே க்ளீனாக வச்சுக்கலாம், அதே நேரம் நம்ம வீட்டில் இருக்க டெய்லி ரொட்டீன் ஒர்க்கும் செய்கிறது, இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஒரு மிக்சடான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மார்னிங் பசங்களுக்கு லஞ்சு கட்டின பிறகு எடுத்த வீடியோ இது. ஸோ காலையில் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஹரிபரியாக நம்ம லஞ்ச் கட்டுறதுக்காக ஃபாஸ்ட்டாக டிஃபனும் லஞ்சும் செய்வோம். ஸோ அப்படி செஞ்ச பிறகு எடுத்த வீடியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மூடியுள்ள பாக்ஸ் தான். பட் ஆனால் அதில் இருக்க ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, வெளியே இருக்க டிசைன். அதனால் அதில் இப்போ இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மேலே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இந்த 2 ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ கிச்சன் அப்டேட்ஸும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த எல்லாமே அப்படியே கொச்சன்னு தான் இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் கொஞ்சம் நாளாக அப்படியே இருந்தது. உடம்பு முடியலை, அப்படி இப்படி மாற்றி டைம் செட் ஆகலை. ஸோ திரும்பவும் ரொட்டீனுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே காலையில் எடுத்த தக்காளிலாம் இருக்குது. காலையில் கார சட்னி பண்ணியிருந்தேன். அந்த பாத்திரமும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ தேவையான பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அது அந்த வேஸ்ட்டு போடுறதுக்கான டப்பா இங்கே பேலன்ஸ் இருக்க பாத்திரம், கழுவுன பாத்திரம் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து மேலே அடுக்கி வைக்கணும். ஈர வடிஞ்ச பிறகு ஆல்ரெடி தேய்ச்சதெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா புது பாத்திரம்லாம் எடுத்து யூஸ் பண்ணதெல்லாம் எடுத்து மேலே கழுவி வச்சுட்டேன். ஸோ இந்த ஷெல்ஃப் மட்டும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணேன். அதுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபு கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ கிச்சனில் ஷெல்ஃபு இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. இந்த திங்ஸ் காலியான பக்கெட்ஸ்லாம் கழுவி கவுத்து வச்சுருக்கேன். கீழே ரேஷனில் வாங்கின அரிசி இருக்குது. இந்த பக்கம் தண்ணி பாத்திரம் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம கிச்சன் இருக்குது. நிறைய நம்ம டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். அப்பப்போ தேவையில்லை அப்படின்ற பாத்திரம்லாம் டீக்ளட்டர் பண்ணி மேலே தூக்கி போட்டுருவேன். அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. இங்கே சப்பாத்தி கட்டை இருக்குது. ஸோ கிச்சன் மேடை இப்படி தான் இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா அந்த ஷீட் ஒட்டி அதில் பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். வெங்காய கூடை, பூண்டு கூடை அதெல்லாம் அங்கே இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டை. இது மார்பிள்ஸ் கல் தான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறது கொஞ்சம் ப்ளைவுட் ஒட்டி வச்சுருக்கிறதுனால அதில் அந்த கலர் போக ஆரம்பிக்குது. ஸோ அது அவ்வளோவா நல்லது இல்லை. நம்ம சப்பாத்தி ஒட்டும் போது அதில் ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் இந்த கல் வாங்கியிருக்கேன். இந்த புடியோடவே தான் வந்தது. நம்ம உருட்டுற கட்டையோட சேர்த்து தான் இது வந்தது. இது நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். அதனோட லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம கிச்சன் மேடை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ண பாத்திரம் அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஷெல்ஃபாக ஒரு நாளைக்கா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ 2 பாக்ஸ் காலியாச்சு, அதை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் இப்போ என்ன நம்ம கொட்டி வைக்கணுமோ அதை கொட்டி வச்சிடலாம். ஸோ என்னோடய பாக்ஸ் இந்த பாக்ஸ் எதில் வாங்கினேன் என்னன்னு டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பெரிய பாக்ஸில் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. இந்த உடச்ச கடலையும் கடலை பருப்பும் தான் இந்த குட்டி பாக்ஸில் நம்ம போட போகிறோம். நான் இது மாதிரி 2 பாக்ஸாக வாஷ் பண்ணி காய வச்சு அதில் ரீஸ்டாக் பண்ணி வச்சுருவேன். அப்படி பண்ணும்போது நம்ம பாக்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது நீங்கள் மந்த்லி செய்கிறதா இருந்தால் செய்யலாம். இல்லை உங்களுக்கு ஒரு பொருள் காலியாகுது, ஒரு பாக்ஸ் காலியாகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த பாக்ஸை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸாக நம்ம மாற்றி வச்சோம் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவுனீங்க அப்படின்னா ரொம்பவே அது கஷ்டமான வேலையாகிடும். ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ். அதே நேரம் நம்ம ஒரு பாக்ஸ் கழுவுறதுக்கு ஒன்றும் பெரிய நேரம் எடுத்துக்காது. நம்ம நார்மலாக டெய்லி ரொட்டீன் பாத்திரம் தேய்க்கும் போதே எடுத்து போட்டு தேய்ச்சிடலாம். ஸோ இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 2 பாக்ஸ் காலியாக இருந்தது, இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி. ஸோ அதாவது நம்ம புயல்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ 2 பாக்ஸ் காலியாக இருந்தேன். அந்த 2 பாக்ஸை மட்டும் வாஷ் பண்ண எடுத்துகிட்டு
வாஷ் பண்ணி வச்சுருந்த பாக்ஸில் நம்ம வந்து கொட்டி வச்சிட்டோம். இங்கே இன்னொரு சின்ன பாக்ஸ் காலியாக இருக்குது. ஸோ அதையும் எடுத்து நம்ம வாஷ் பண்ண போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸிங்கில் இருக்க பாக்ஸும் மேலே இப்போ கழுவி வச்ச பாக்ஸுக்கும் அந்த கிளாரிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்து பளிச்சுன்னு இருக்குது, கீழே இருக்கிறது பாருங்கள் டல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி கழுவி மெயின்டைன் பண்ணும்போது ரொம்பவே பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அதே நேரம் அழுக்கு படியாமல் உள்ளே இருக்க பொருள் என்னன்றது கிளியராக தெரியும். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த பாக்ஸ்லாம் வந்து எப்பயுமே பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயுமே வந்து நீங்களும் இது மாதிரி ஒரு பொருள் காலியான பிறகு யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு சில பேர் பழக்கம் இருக்கும், அந்த மாதிரி கழுவீங்களான்றதை சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, உளுந்து இது மட்டும் எப்பயுமே அதிகபட்சமாக வாங்கி வைப்பேன். ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருந்த இந்த 3 பாக்ஸையும் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த பாத்திரம் கழுவும் போதே அதையும் சேர்த்து கழுவிடலாம், அதுக்காக தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கூட செய்யும்போது பெரிய கஷ்டமாக தெரியாது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த 18 பீஸ் உள்ள பாக்ஸஸ்ஸு, இதுவும் வந்து ஒரு பாக்ஸு காலி ஆகிடுச்சு, 2 பாக்ஸு காலி ஆகிடுச்சு அப்படின்னா மாற்றி நான் வந்து கழுவி வச்சுருவேன். இதிலே வந்து ஒரு 3 பாக்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் வந்து வாஷ் பண்ணாமல் யூஸிங்கில் இருக்குது. ஸோ காலியான பிறகு கழுவணும். ஸோ அப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். அதனால தான் நம்மளோட கிச்சனில் வந்து மளிகை சாமான் டப்பா வந்து அப்படியே பளிச்சுன்னு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நானும் வந்து வேறு பாக்ஸ்லாம் வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து ஒரே மாடல் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சு முடிஞ்சு மறுநாள் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஏரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். செம்ம ஃபாஸ்ட்டாக தண்ணி போயிட்டு இருந்தது. இது வந்து நாங்கள் வந்து நம்ம விஆர் மால் இருக்கு இல்லையா, அங்கே போயிருந்தோம். ஸ்பாருக்கு போயிருந்தோம். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்காக வந்து விஆர் மாலில் இருக்கிற ஸ்பார் மார்க்கெட் போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதம் ஆச்சு அப்படின்னுட்டு சரி ஒரு மாதிரி அங்கே தேவையானதை கொஞ்சம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணோம். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அப்படியே போகிற வழியில் வந்து எங்கெங்கெல்லாம் தண்ணி போகுது அப்படின்னு பார்த்துட்டே போயிருந்தோம். ஸோ விஆர் மால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மாதிரி இல்லை, ரொம்பவே ரஷ் கம்மியாக இருந்தது. இன்னொன்று நாங்கள் போனது வீக் டேஸ்ன்றதுனால ரஷ் கம்மியாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக இந்த ட்ரீ செட்டப் பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட் அளவுக்கு ரஷ் கிடையாது. மால் ரொம்ப காலியாக இருந்தது. ஃபுல்லாகவே எல்லாமே ஃப்ரீயாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரஷ் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் செல்ஃபி வீடியோவும் எடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறதுக்காக நின்றுட்டுருந்தேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே முடிஞ்சால் கண்டினியூவாக சொல்கிறேன். இது வந்து அன்றைக்கி மறுநாள் நம்ம கழுவி வச்சுருந்தாலே அந்த பாத்திரம் வந்து அந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ரீஸ்டாக் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ 2 பெரிய பாக்ஸ் வந்து வாஷ் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஒன்றத்தில் சிறுபருப்பு அந்த மாதிரி மாற்றி கொட்டிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம மொத்தம் 3 பாக்ஸ் நேற்று கழுவ போட்டிருந்தோம். ஸோ அப்படி வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாள் 2 பாத்திரம், இன்னொரு நாள் 3 பாக்ஸ் அந்த மாதிரி கழுவும் போது நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது. ஸோ அப்படி தான் நான் வந்து இதை வந்து ரீஸ்டாக் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போதைக்கு உளுந்து அதுக்கப்புறம் சிறுபருப்பு 2மே வந்து மாற்றிட்டேன் இந்த பாக்ஸில். ஸோ அது இருந்த பாக்ஸை வந்து வாஷ் பண்ண போட்டுடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து காராமணி ஒரு சின்ன டப்பாவில் இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு சின்ன கிளாஸ் ஜார் வந்து காலியாக இருந்தது. ஸோ அதில் வந்து அதை மாற்றி வைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பாக்ஸை ஈஸியாக கழுவிடலாம். ஸோ இது போல் வந்து இருக்கிறதெல்லாம் மாற்றி வச்சுட்டு ரீஸ்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்து ஒரு 3 நாள்லேயே நம்மள்ட்ட வந்து ஒரு மொத்தம் 12 பாக்ஸ் இருக்குது அப்படின்னா
2 2 கழுவினாலும் 6 நாளில் கழுவிடலாம், 3 3 கழுவினா 4 நாளில் கழுவிடலாம். அதை மாதிரி தான் நான் வந்து கழுவி மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து ரசித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த செக்மெண்ட் பிடிச்சிருந்தது, என்னென்ன இன்னும் நான் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.